என்னங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு ஒரு புது இன்ட்ரடக்ஷன் பை ஹெம்ஜிங்க. டொமாஹாக். இதை கேட்டோன்னுமே நீ ஹாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சைனீஸ் நேம் வருது தெரியும். பட் டொமாஹாக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண ஒரு ஆக்ஸோட பேர். சிங்கிள் ஹேண்டட் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம பிளகின் ஹைப்ரிட்ல வருது, இவியில் வருது. நம்ம வந்து ஹைப்ரிட் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணாலும் இவி தான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால இந்த சேனலோட ஃபோக்கஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த டைமும் நம்ம இவி பற்றி மட்டுமே தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இட்ஸ் எ சாய்ஸுங்க. இவி இஸ் எ சாய்ஸ். ஸோ என்னோட சாய்ஸ் இவி. உங்களோட சாய்ஸ் என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த டொமாஹாக்கில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடுவோமே. போய் என்னதான் கொடுத்துக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு பார்வையை அப்படி பார்த்துட்டு வந்துடுவோம். இன்டெப்த் டீட்டெயில் வந்துட்டு நான் மறுபடியும் டீட்டெயிலாக போடுறேன். அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பற்றி. பட் இப்போதைக்கு வந்து என்னென்னா அது இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக அப்படியே துணிப்புல் மாதிரி அப்படியே அசை போட்டுட்டு போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக் இவி. ஓகே. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் இது வந்து பவர் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கலான்னு போடுறாங்க. வீட்டுக்கே வந்து இதை பேக்கப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதோட கிலோவாட் வந்துட்டு 69 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க அவங்க. அரௌண்ட் 70 கிலோவாட் பேட்டரி. ஸோ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் வருது அப்படின்னா காக்கி க்ரீன் அப்படின்னு ஒரு கலரு, அதே மாதிரி சில்வர் கலர் ஒன்று இருக்குது, அரோரா சில்வர், ப்ளூ கலர். ஓகே. இது வந்துட்டு என்னென்னா காக்கி க்ரீன் ப்ளஸ் மோனோ பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும். க்ரீனுக்கும் இது வந்து க்ரீனு வித் மோனோ பிளாக், இது ரெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரென்ஸுங்க. அடுத்தது வந்துட்டு ஒயிட்டு, அப்புறம் பிளாக், ஸ்டாரி பிளாக். ஓகே. இது இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வந்து பயங்கர ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 2 வேரியண்ட் வருது, 5 சீட்டர் அஸ் வெல் அஸ் 7 சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கை வச்சுக்கிறதுக்கு ரூம் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளோட விண்டோஸோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் மல்டிமீடியா இது வந்துடுது. இங்கே வந்து லைட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. இங்கே ஷுட் பி வைப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எம்ஜி வின்சரில் பார்த்த மாதிரி எல்லாமே டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ கண்ட்ரோலை கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். செகண்ட் வந்து இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் எவ்ரிபடின்னு சொல்லிட்டு இங்கே கம்ஃபர்டபிலிட்டிக்காக அவங்க போட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு 7 சீட்டர் பிக்சர் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 7 சீட்டர் பிக்சர். ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்காகட்டும், இல்லை இங்கே ஆகட்டும், லைக் ரூம், நீ ரூம் இதாகட்டும், இது எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட டீடைல் மறுபடியும் பார்ப்போம். 23.3 சென்டிமீட்டர் இது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. இவங்க வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஆம்பியன்ட் லைட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிப்ஸ் வருது இங்கே, ப்ளஸ் இந்த சைடில் இங்கே கீழே டோரில் வந்துடுது. இங்கே சைடில் வருதான்னு தெரியல. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெக் வருது. டெசர்ட் ஸ்குவாட்ரன் இன்டீரியர் தீம். இந்த தீமோட கலர் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. மேலே ஒரு அடுக்கு வருது, கீழே ஒரு அடுக்கு வருது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவங்க ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படிதான் நான் சொல்ல முடியும். அடுத்தது வென்டிலேட்டட் சீட் கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் குட். அப்புறம் இது ஸ்பேஸ் நம்ம பார்த்தது தான். 85% யூசபிள் ஃப்ளோ ஏரியா, 5 and 7 சீட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா வண்டி வந்து டிரைவர் ஓட்டும்போது ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இங்கே இருக்கிறது இட்ஸ் வெரி குட் மூவ். பட் இது வந்து வண்டி போகும்போது எவ்வளோ தூரம் அது வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது பார்ப்போம். செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஐஸ்வாப் டச் ஜெஸ்டர் கண்ட்ரோல். ஓகே. இதை வந்து ஜெஸ்டரை வச்சே வந்து ஸ்பேன் ஸ்பீடில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் எனிவே இது வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதை விட்டுட்டோன்னா நமக்கு வந்து இங்கே ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் எப்படின்னு தெரியல. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜென் ஏஐ வித் கரோக்கி. ஓகே.
கரோக்கினா நம்ம யாராவது வந்து கார் வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம ஹைவேஸில் போகும்போது நமக்கு தூக்கம் வந்துடும். அப்படி தூக்கம் வரும்போது ஒரு சிலர் வந்து பாட்டு பாடிட்டே போகணும்னு நினைப்பாங்க. அதில் கரோக்கியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ பூன் ஃபார் தெம். ஆனால் எந்த மாதிரி 8,000 சாங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட ஃபேவரட் சாங்ஸ் தான் பார்க்கணும். அடுத்தது வந்து உங்கள் மேஜிக் பேட்டரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 23 சென்டிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃபார் ஆடட் பேட்டரி ப்ரொடெக்ஷன். 23னா எவ்வளோங்க? 230 மில்லிமீட்டர்ஸ். 230 மில்லிமீட்டர்ஸ்னா ரொம்ப நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இவங்களோட பேட்டரி வந்துட்டு பிரிஸ்மேட்டிக் பேட்டரி தான் அவங்க போடுறாங்க. அதனால் வந்துட்டு பேட்டரியில் வந்து இது வரலும் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. எம்ஜியில் வந்து பெருசாக எந்த பேட்டரி இஷ்யூஸ் வந்ததில்லை. ஸோ இதை நம்பலாம். எல்எஃப்பி பேட்டரி தான் போடுறாங்க, எல்எஃப்பி பிரிஸ்மேட்டிக் பேட்டரி. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் சொல்கிறாங்க அவங்க. கேம்ப் மோடு, அப்புறம் எனர்ஜிஸ் மோடு, பெட் மோடு, செகண்ட் வந்து வாலெட் மோட் இருக்குது. அது மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹைலைட்டாக அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம ப்ரௌசர் பார்ப்போம். ஓகே, ஸோ பேட்ரி வந்துட்டு 69.2 கிலோவாட்ஸ் பேட்ரி அவங்க சொல்கிறது. ஓகேங்களா, 517 கிலோமீட்டர் ரேஞ்ச் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 400 to 450 எல்எஃப்பி பேட்டரி அப்படிங்கிறதுனால அரௌண்ட் 400 ப்ளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பேட்டரியில். இது வந்து பிரிஸ்மேட்டிக் பேட்டரி அப்படிங்கிறனால பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ 400 to 450 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட் சி. இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் டு ஹோம். அதாவது என்னென்னா வெஹிக்கிளை வச்சு நீங்கள் வந்துட்டு யூபிஎஸ் இல்லாமல் நீங்கள் வீட்டை வந்து பவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த ஃபீச்சரு. பட் அவங்க சொல்கிறாங்க இந்த ஆட்டோமேட்டிக் பவர் டெயில் கேட்டு இது வந்து R18 டியோல்டோன்னு ப்ரிசிஷன் கட் அலைவில் கொடுக்குறாங்க. இலுமினேட்டட் எம்ஜி லோகோ கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக இந்த டிசைன் வந்துட்டு அப்பீலிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இன்டீரியர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னா லெதர் வேப்டு ஸ்டியரிங் வீல் வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எல்இடி ரீடிங் லைட்ஸ் வந்துடுது. ஓகே. ரியர் விண்டோ சன்சைட் வந்துடுது. ஓகே. ஆல் விண்டோஸ் அப் டவுன் வித் ஆன்டி பிஞ்ச் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஓகே. டிரைவர் சீட் வித் மெமரி ஃபங்க்ஷன் அண்ட் ஆட்டோ ரிட்ராக்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஈஸி என்ட்ரி எக்ஸிட். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜென் ஏஐ வித் கரோக்கி, இதை நம்ம பார்த்தோம். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு, செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐஸ்வாப் டச் ஜெஸ்டர் கண்ட்ரோல். ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்மார்ட்டில் வந்துட்டு இது வந்து டிஜிட்டல் கீ வந்துடுது. மேஜராக வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம்னா டிஜிட்டல் ப்ளூடூத் கீ வித் ஷேரிங் ஃபங்க்ஷன். ஸோ வந்து நீங்கள் மொபைல் ஃபோனையே வந்துட்டு கீ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதில் தான் சொன்ன நேப் மோட் இருக்குது, கேம்ப் மோட் இருக்குது, எனர்ஜைஸ் மோட் இருக்குது, வேலட் மோட் இருக்குது, ஒயிட் மோட் இருக்குது, ப்ரோபெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காரை வந்து பார்க்கிங்கில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நேப் எடுக்கணும் அப்படின்னாலுமே கூட we can go ahead with it. இதே வந்துட்டு நம்மளோட கிளாவிசிவில் வந்து யூட்டிலிட்டி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எப்படி வந்து எனர்ஜி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பின்னாடி நாளில் தான் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். சேஃப்டி பார்க்கும்போது டாடா ஸ்டீல் மாதிரி இங்கே ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுங்க. டாடா ஸ்டீல் நம்பர் 1 அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் நம்பர் 2 இந்தியாவில். ஸோ அதனால் வந்துட்டு சேஃப்டிக்கு வந்துட்டு இவங்க டாட்டா கூட டைரக்ட் காம்பீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லெட் அஸ் see. அப்புறம் மேஜிக் பேட்டரியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 230 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 230 மில்லிமீட்டர் இஸ் ஆசம்ங்க. இந்தியாவோட ரோடுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 18 இன்ச் அலாய் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அடுத்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. 360 கேமரா வித் டிரான்ஸ்பரண்ட் சேசிஸ் அண்ட் வீல் வியூ. நம்ம டாட்டாவில் வர மாதிரியே நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் வியூ கொடுக்குறாங்க. அது சேசிஸ் கடியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இது வந்து ஆக்சுவலி அங்கே கீழே ஒன்றும் கேமராலாம் கிடையாது. பட் இது வந்து ஒரு மெக்கானிசம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அடியில் போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி அது ஒரு வியூவாக கொடுக்குறதா அந்த டிரான்ஸ்பரண்ட் வியூ, விச் இஸ் குட். அப்புறம் அடாஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்துடுது. இதுலேயுமே வந்து ஒரு 4 அடாஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. இட் இஸ் சிமிலர் டு வின்சர் இவி தான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி கேமரா பேஸ்ட் அடாஸ் தான் நினைக்கிறேன். லெட் மீ கன்ஃபார்ம் இட். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன்.
பார்த்துக்கலாம். ஓகே, இவங்க வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க பேட்டரிக்கு. அதே மாதிரி மோட்டாருக்கு இவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணல, விச் மீன்ஸ் 3 இயர்ஸ் அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது 3 இயர்ஸ் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் சரி அதுக்கு வந்து வாரண்டி கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்டட் டு 5 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் அதுவும் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆர்எஸ்ஏ பிளான் அப் டு 5 இயர்ஸ், 30-60 3 இயர்ஸ் ஆர் 60% பைபேக் பிளானும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் ப்ரொடெக்ட் பிளான்ஸ் அப் டு 5 இயர்ஸ் ஆர் 75,000 கிலோமீட்டர்ஸ். ப்ரொடெக்ட் பிளான் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா 90 கிலோவாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 50 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் போட்டிருக்குது இங்கே. ஆனால் அவங்க வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 90 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அப் டு 90 கிலோவாட். ஸோ ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு 12.5 ஹவர்ஸில் ஆகுங்கிறாங்க. 10 to 100 12.5 ஹவர்ஸில் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது 7.2 கிலோவாட் வரலும் சப்போர்ட் பண்ணுற சார்ஜர், சிங்கிள் ஃபேஸ் சார்ஜராக தான் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து 70 கிலோவாட் பேட்டரி இல்லையா, 70 கிலோவாட் பேட்டரியை வந்துட்டு நீங்கள் 7.2 கிலோவாட்ஸில் போட்டிங்கன்னா 10 ஹவர்ஸ் ஆகும் பை ஜென்ரல். இவங்க வந்து இஹப் பை எம்ஜி இவங்களோட ஆப், அது வந்து பிளான் பண்ணுறதுக்கு, ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். ஏன்னா இது நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் பிளான் பண்ணுறதுக்கு, ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு. லெட் அஸ் see that. ஸோ ஃபைனலி ப்ரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் பேஷ் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். பட் எனக்கு வந்து அதில் பெருசாக இல்லை. ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கும் நீங்கள் வந்து 4.99 ருபீஸ் பர் கிலோமீட்டர் வந்து நீங்கள் லைஃப் லாங் பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே ஐ மீன் யூ கேன் ஓன் த பேட்டரி யுவர் செல்ஃப். நீங்கள் எப்படினாலும் வந்துட்டு இதை போடுறதுக்கு நீங்கள் ஹைப்ரிட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இதோடைய ஸோ இது வந்துட்டு நம்மக்கிட்ட இது வந்து நம்ம கோத்ரூ பண்ணி தாங்க பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இந்த இதில் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது இன்ட்ரடக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நம்மளுடைய ஃபேமிலியில் வந்துட்டு புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக வந்துட்டு எம்ஜி போகாமல் இருக்கிறதுக்கு எம்ஜி வின்சர் நான் எடுத்து வந்திருப்பேன். பட் அது எடுக்காததுக்கு காரணம் வந்துட்டு சஸ்பென்ஷன். அப்புறம் வந்துட்டு எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து டிஸ்பிளேலேயே வச்சுருந்தது. ஈவன் ஹெட்லைட் ஆன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளேலேயே வச்சுருந்தது. ஸோ இது வந்துட்டு இவங்க எப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் வாக் அரவுண்ட் வீடியோ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நான் போட தேவை இருக்காது. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வாக் அரவுண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு பட் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வாக் அரவுண்ட் வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் போடுறாங்க, நம்ம அதையே பார்த்துக்கலாம். என்னோடய சேனல் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக மற்றவங்க சொல்லாத விஷயத்த நான் சொல்கிறது தான் என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சொல்கிற விஷயத்த நாம் சொல்லி ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல இல்லையா. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். வாக் அரவுண்ட் வீடியோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் முடிஞ்சேன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. See you, bye bye.